Welcome, Brigadier sir. You're welcome. Please meet our officers. Captain Prashant, Hearty welcome, sir. How do you do? Major Rosario, Glad to meet you, sir. thank you. Captain Bhatia. It's a pleasure to meet you, sir. Hello. Well, sir, shall we proceed? Sure, please. Sir, Major Mishra family, புறப்பட தயாரா இருக்காங்க. Let's all go. Mr. Rao. Sir. Mr. Rao எப்படி? போன வாரம் வெள்ளிக்கிழமை மிஸ்ரா டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ கார்ல 3 பேர் வந்தாங்க. தீவிரவாதிங்க கொலை பண்ணிடுவோம்னு மிரட்டுறாங்க. பாதுகாப்பு விஷயமா மேஜர் கிட்ட பேசணும், பெட்டிஷன் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா செக்யூரிட்டிஸ் அவங்களை உள்ள விடல. மிஸ்ராவை அவங்க பயத்தையும் பதட்டத்தையும் பார்த்து நல்லவங்கனை நம்பி வீட்டுக்குள்ள விட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல துப்பாக்கிங்க வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. உடனே செக்யூரிட்டிஸ் மிஸ்ரா வைஃப் எல்லாரும் உள்ள ஓடி போய் பார்த்திருக்காங்க. அந்த பாவிங்க அவரை செல்லடியா தொலைச்சிட்டாங்க. செக்யூரிட்டிஸ் சுட்டதுல 2 பயங்கரவாதிங்க அங்கேயே செத்துட்டாங்க. தலைவன் அக்னியை அரெஸ்ட் பண்ணி மிலிட்டரி ஜெயில வச்சிருக்கோம். மேஜர் மிஸ்ராவோட சிந்தனை எல்லாம் தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுலயே இருந்தது. அவரோட முடிவுக்கும் அதுவே காரணமாயிடுச்சு. மேஜரோட மிஸ்ஸஸ் எல்லாமே இவங்க கண் முன்னால நடந்ததுனாலே அந்த அதிர்ச்சியில வலிப்பு வண்டி ஒரு கையும் காலும் செயலிழந்து போச்சு. பாவம் நிறைய மாச கர்ப்பிணி. இங்க நடக்கிறது எல்லாம் அவங்களால பார்க்க முடியும், உணர முடியும், ஆனா பேச முடியாது. மேஜர் மிஸ்ரா, ஜெனரல் வைத்தியா, இப்படி எத்தனையோ பேரை நாம பழி கொடுத்துட்டோம். ஆனா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எந்த பொறுப்புமே இல்லாம அரசியல்வாதிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், கட்சி, மதம், ஜாதி, இனம், மொழின்னு கொடுத்து அடிச்சுக்கிறாங்க. இது சுதந்திரத்துக்காக போராடின நம்ம தேசிய தலைவர்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடிச்சு வச்சிருந்த ஜெயில். அவங்க நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக இதுக்குள்ள வந்தாங்க. இவங்க நம்ம நாட்டை நாசம் பண்ணணும்னு அலையிற துரோகிங்க சார். தேச துரோகின்னு தெரிஞ்ச பிறகும் தண்டனை கொடுக்காம தண்டச்சோறு போட்டுக்கிட்டு இருக்குமே, அதான் சார் கொடுமை. இந்த ஜெயில் எஸ்எஃப் கமாண்டோ கண்ட்ரோலுக்கு எப்போ வந்துச்சு? எல்லையில ஊடுருவல் செய்ய முடியும். நாட்டுக்குள்ள கலகம் செய்யற தீவிரவாதிகளை அடக்கிறதுக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து 1 இயர் தான் சார் ஆகுது. காஷ்மீர் சேட்டலைட் சென்டர்ல பாம்பு போட்டவங்க, பாகிஸ்தான் பார்டர்ல அரெஸ்ட் ஆனவங்க, அஸ்ஸாம் போர்டோ, இப்போ லாஸ்ட் வீக் சவுத் சைடுல பிடிப்பட்ட நக்சலைட், இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. மேஜர் மிஸ்ராவை கொண்ட அக்னி எங்க வச்சிருக்கீங்க? சார், அக்னி கிட்ட ஜெயில் வார்டனும் ஜெயில் சூப்பரிண்டென்ட் கூட போக பயப்படுறாங்க. ஏன்? அவனை ஜெயிலுக்கு கொண்டு வந்த அன்னைக்கு ஜெயில் சூப்பரிண்டென்ட்டையே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அதனால்தான் அவனை டார்க் செல்ல அடைச்சு வச்சிருக்கோம். மிஸ்டர் ராவ், எஸ் சார். அவனோட டெய்லி மெடிக்கல் செக்அப்ல எப்படி பண்றீங்க? மெடிக்கல் செக்அப் பண்ண டாக்டர்ஸ் போனாங்க. ஆனா அவன் ட்ரீட்மெண்ட்டை ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். ये धरती और ये आसमान, ये सब हमारा है। जो कुछ भी हमें पसंद है उसे छीन लो, और अगर हमारे मकसद की कामयाबी के बीच कोई भी रुकावट बनता है उसे जिंदा दफन कर दो, मार दो, जला दो। देश, भाषा, धर्म, इन सब के झूठे नारे लगाने वाले ये राजनीतिज्ञ, ये देश के नेता जिन्होंने आप सबको झूठा आश्वासन देकर आज तक आप पर राज किया है, हमारी अंतरात्मा के विचारों का हनन करने वाली, वध करने वाली ये सरकार, ये गवर्नमेंट, ये लोग कौन होते हैं? कौन होते हैं ये लोग? हमारा अवतार पुरुष इसको, इस कुत्ते को तोहफा देगा, तोहफा।
ஆஹா ஓஹோ ஸ்னோ ஹில்ஸ் எவ்ரி ஸ்னோ ஹில் ஹாய் சுசி லுக் அட் மீ ஆல் இயற்கை என்ஜாய் அண்ணே ஒரு சந்தேகம் வாட்டியா அதோ அங்க தூரக்க தெரியுத வெள்ள வெள்ளையா அதுதானே பாகிஸ்தான் அடங்க ஒக்கா மகனே அது நாகிஸ்தான்ரா அதுக்கு பக்கத்துல தெரியுதுதான் பாகிஸ்தான் திஸ் சைடு ராஜஸ்தான்யா அங்கே ஆல் மணல் ஆல் வெயில் ஆல் ஒட்டகம் ஆல் பீப்புள் சின்னிங் ஒல்லி பேச்சும் பழம்யா அங்கே சூடு கிளப்பம்சியா அண்ணே அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஒசரத்துக்கு வந்துட்டோம்னே ஆமா கடல் மட்டத்துக்கு இதுக்கு 25000 கிலோ ப்ளீஸ் அட்ரஸ் ப்ளீஸ் ஓ ஆப்பிள் நாட்டில் ஆப்பிள் பெண்கள் நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது செம கட்டடம் தொட்டோன்னு குளிர் குப்புன்னு பறந்து போயிடுச்சு ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு மை சன் இல்லா மிலிட்டரி ஆபீசர் புதுசா இங்க வந்திருக்காரு அவருக்கு ஐ எம் அங்கிள் நான் கூட மிலிட்டரி ஆபீசர் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஆப்பிரிக்கா கண்ட்ரி அது வேற ஸ்டோரி தேர் மிலிட்டரி குவார்ட்டர் Go straight. பொன்னேனி உருகுதே என் ஆசை பெருகுதே. என்னது ட்ரெஸ் எல்லாம் கண்ட இடத்துல கழட்டி போட்டுட்டு என்ன பண்றா? தரிசா கிடக்குது பூமி அதுக்கா படைச்சான் சாமி. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? என்னடி இது கண்டாவி? துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு கதவையும் திறந்து வச்சுக்கிட்டு என் கண்ணே கூசுது. திடீர்னு எவனாவது உள்ள நுழைஞ்சா என்னடி பண்ணுவ? உள்ள இழுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு கபடி விளையாடுவோம். நீ செஞ்சாலும் செய்வ. எனக்குன்னு எப்படித்தான் வந்து பிறந்தியோ? டாக்டரா இருக்க இது கூடவா தெரியல? டியூப்லைட் எல்லாம் காலம் சென்ற எங்க அப்பாவோட திருவிளையாடல். அடி செருப்பால. மம்மி உண்மையிலேயே என் ஃபிகர் ரொம்ப செக்ஸியா இருக்குல்ல? ஹலோ அனு உன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு இந்த அட்மிஷன் கார்டு. Thank you very much uncle. இப்போவாவது உன் அங்கிளோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு மரியாதை கொடு. எங்க உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி இந்த ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்க my dear sweet uncle. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. நான் என்ன கார்பரேஷன் நாய் பிடிக்கணும்னா ஏதோ ஒரு வேளை ஓசியில சோறு போடுறீங்க அப்படிங்கறதுக்காக ஆளாளுக்கு லவுட் விடுறீங்களே. ஆனாலும் சுசி வேலை வெட்டி இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுல சொரணகட்ட சோறு தின்னுட்டு ஊர் பூரா பீலா விட்டுட்டு தெரியுற சுகமே தனி சுகமியா. மெட்ராஸ் டு காஷ்மீர் ஜானி ஓவர் டைடியா டேக் ரஷ்யா யூ கோயா. ஏய் சுசி நம்ம ஊர் மாதிரி இங்க கண்ட இடத்துல காரை தூக்கிடாத. பூரா ஐஸ் அப்படியே ஓராஞ்சிருவேன். எந்த கொடூரமான பயங்கரத்தை செய்யவும் தீவிரவாதிகள் தயங்குறது இல்ல. கொலை பண்றதும் கொள்ளை அடிக்கிறதும் குண்டு வெடிக்கிறதும் ரயில கவுக்கிறதும் இங்க தினசரி நடக்குது. மக்கள் முகத்திலே எப்பவும் மரண பயம். மேஜர் மிஸ்ராவோட கொலைக்கு பிறகு மிலிட்டரி மேலையும் கவர்மெண்ட் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ரோஜாவும் ஆப்பிளும் மறந்து போய் இப்ப துப்பாக்கியும் தோட்டமும் தான் காஷ்மீரோட சிம்பல் ஆயிடுச்சு. சமீப காலமா தீவிரவாதிகள் செஞ்சிட்டு இருக்கிற அட்டூழியங்களை பார்த்தா அவங்க காஷ்மீரை மீறி வேற எதையோ நம்ம நாட்டில் எதிர்பார்க்கறாங்க. உலக வல்லரசு நாடுகளே நம்ம எதிர்த்தாலும் பதிலடி கொடுக்க நம்மால முடியும். ஆனா இந்த தீவிரவாதிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண முடியலையே. முடியும், கண்டிப்பா முடியும். அதனாலதான் ரெட் சன் ஆபரேஷன் போருக்கு நான் தயாராயிட்டேன். மிஸ்டர் பாட்டியா சார், 15 நாளைக்குள்ள நம்ம பார்டர்ல ஒரு டெரரிஸ்ட் கூட இல்லாம கம்ப்ளீட்டா அழிச்சிடணும். அதுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் நம்ம போர்ஸுக்கு கொடுக்கணும். ஓகே சார். This is the river bias.
We have come about 250 kilometers. Right now we are here. If you go along this way, we come to Rahtang Pass. Then, நான் 25 ஜவான்ஸோட நார்த் ரேஞ்ச் வழியா ரஹ்தாங் வந்து சேர்றேன். நீங்க சவுத் ரேஞ்ச் வழியா உங்க குரூப்போட கெலாங்ல வந்து மீட் பண்றீங்க. Be careful. Okay, sir. Sir, what about para Javans? Good question. Mr. Bhatt. Yes, sir. Para Javans-ஓட பூஞ்ச் ஏரியா போங்க. Very vital area. Terrorist encounters. Definitely. Be careful. ஏண்டா ஏண்டா இப்படி வெறி பிடிச்சு அலையுறீங்க? உங்களுக்கு எல்லாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களே இல்லையா? கள்ளங்கப்படம் இல்லாத மக்களோட ரத்தத்தை குடிக்கணுங்கிறதுக்காகவே உங்க அம்மா வயிற்றுல இருந்து பூமியில வந்து விழுந்தீங்களா? நீங்களாம் மனசு ஜென்மமே இல்ல. கொல்லு கொல்லு, என்ன கொன்னுட்டிய ரத்தத்தை எடுத்து குடி, அப்படியாவது ஒரு ரத்த வரி அடங்கட்டும். तब तक मेरा आदमी मर जाएगा डॉक्टर। अगर तू मेरे आदमी का इलाज नहीं करेगी तो मैं तुझे मार दूंगा, जान से मार दूंगा। முடியாது. முதல்ல நான் ஒரு இந்தியன், அப்புறம் தான் டாக்டர். என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டால் இவனை நான் காப்பாற்ற மாட்டேன். பட்டாளத்துல இருந்த என் மகன் பஞ்சாப் பொற்கோவில காப்பாத்துற சண்டையில செத்தான். பாகிஸ்தான் பார்டர் சண்டையில என் புருஷன் செத்தாரு.
இந்த நாட்டுக்காக என் குடும்பத்துல இருந்து 2 உயிரை கொடுத்தவடா நான். இந்த மண்ணை காப்பாத்துறவங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காகவே மிலிட்டரியில டாக்டரா சேர்ந்திருக்கேன். உன் கத்திக்கும் துப்பாக்கியும் பயந்துகிட்டு இந்த நாயை நான் காப்பாத்துவேன் நினைக்கிறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. भाषण में इलाज कर, इलाज कर, इलाज। पकड़ उसको। उसे जिंदा नहीं छोड़ो, जाओ। ஹலோ கேப்டன். வாங்க வாமா அனு, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ. இப்ப பரவாயில்லையா ஆண்டி? நல்லா இருக்கேம்மா. அந்த பாவிங்கள யாராவது கிடைச்சாங்களா? நீங்க சொன்ன சிலங்களை வச்சு அந்த ஏரியா முழுக்க தேடி பார்த்துட்டோம். தடைங்களை அழிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஆர் தமிழியன்ஸ்? நோ. ஹிந்தி? எஸ். அப்ப தாராளமா எது வேணாலும் பேசலாம். இங்க பாரு கண்ணு, நீ ஆப்பிள் மாதிரி இருக்கிற. ஒரு வருஷத்துக்கு உன் கூட உட்கார்ந்து குடும்பம் நடத்திட்டு போலாமான்னு தோணுது. இங்க பாரு, இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், அசாம் பூடோஸ், கோயம்புத்தூர் ஜூடோஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் இந்தியாவிலேயே பெரிய ஆபீஸ்லடி, அமெரிக்காவில என்ன கூப்பிட்டு இருக்காங்கடி. எப்பா யாரும் கேட்கலையே, கேட்டீங்கன்னா என் சோத்துல மண் விழுந்துரும்பா. உங்க மேஜர் பேரு கெடுத்துடாதீங்க. உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். இப்படித்தான் நான் ஆள் தெரியாம வாயை கொடுத்துட்டு அப்பப்ப மாட்டிக்கிறேன். சொன்ன இந்த வாய் கேக்குதா? பிளீஸ் மேடம், தயவு செஞ்சு என் மாப்பிள்ளை கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்துடாதீங்க. அவர் என்ன ஊருக்கு பேக்கப் பண்ணிடுவாரு. அங்க போனா சாணி அள்ளணும், மாடு மேய்க்கணும், விறகு வெட்டணும். அப்பா அது நினைச்சாலே என் கிட்னி இடம் மாறிடு போட்டுருக்கா சாமி. அண்ணனுக்கு மணப்பெண் தேவைன்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தோம்ல, எத்தனை பொண்ணுங்க போட்டோ சமைச்சிருக்காங்க பாருங்க. அடேங்க அப்பா, நாட்டுல இத்தனை பொண்ணுகளுமா கல்யாணமாக மாப்பிள்ளைக்காக லோலோன்னு அலையிறாளுங்க. பார், எந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும். சொல்லி வை. என்னடி அனு, வாட் இஸ் திஸ்? இவ்வளவு லேசியா இருக்க? காலேஜுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு புறப்படு. சாரி பிரியா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்கிள், நீங்க தானே பாத்துட்டு இருங்க, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே ஓகே. வாட் இஸ் திஸ்? வெரிஃபிகேஷன், வெட்டிங் வெரிஃபிகேஷன். என் மாப்பிளைக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். ஏ ஒயிட் ஆப்பிள், என் மாப்பிளைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச லடிக்கு யாராவது இருந்தா சொல்லு, கிடிக்கி போட்டு பிடிச்சிடலாம். இல்ல, பக்கத்திலேயே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்கும் போது நெய் கலைறீங்களே. ஓ, அப்ப நீ வெண்ணெய் உன்னை உருக்குனா நெய் ஆயிடுவியா? நாங்க ஒண்ணு இடிச்சவாயன் இல்ல. கொஞ்சம், ஏய் இன்னும் கொஞ்சம். கீழே. அப்படித்தான். வெரி குட். கீழே கீழே கீழே. என்ன பிரியா, வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? நான் சொன்னேனா? போயா. பழிச்சுன்னு ஒரு பொண்ணை பார்த்தா போதும், உடனே வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. போயா. ஐயோ, சொன்ன உடனே போறானே.
இப்ப என்ன பண்றது? ஹே மிஸ்டர் திவாகர் சார், சார் ப்ளீஸ் 1 minute இங்க வாங்க. ஸ்கூட்டர் ரிப்பேரா இருக்கு, ப்ளீஸ் ப்ளீஸ். Thank you very much. Thank you so much. என்ஜின் அடிக்கடி சூடாகுது. Thank you. உங்க கை பட்டோன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்னால இருக்கிறீங்களா? அப்பா, மணல் மூட்டை மாதிரி திம்மு திம்முன்னு இருக்க. உன்னை பார்த்தாலே டம்மு டம்முன்னு கொப்பனம் போல இருக்கியா? காப்பாத்துங்க, எனக்கு நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க. பிரியா, பிரியா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். அது? சாமி மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்து டாவடிக்கிறேன்னு என் மனசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. இந்த கண்ண பாரியா, இந்த மூக்க பாரியா, இந்த நெஞ்ச பாரியா, என்ன இருக்குன்னு பார்த்தாவது புரிஞ்சுக்கியா? அவ்வளவு லவ்யா லவ். என்னடியானோ உங்க அண்ணனும் நீயும் என்ன மரமண்டியா? அந்த ஆளை மாஞ்சி மாஞ்சி டாவடிச்சிட்டு இருக்க. தடிய மிலிட்டரி தடிய, அவனுக்கு லவ்னா என்னன்னு தெரியாதா? நான் என்ன கைய பிடிச்சு இழுத்து ரேப் பண்ணவா சொல்றேன்? எப்படியாச்சும் உங்க அண்ணன் எனக்கு செட்டப் பண்ணி விடுடி ப்ளீஸ். இங்க பாரு, எனக்கு அண்ணியா வரப்போறவளுக்கு சில தகுதிங்க வேணும். அதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. என்கிட்ட என்னடி இல்ல? மூக்கு இல்லையா, மொழி இல்லையா, அழகு இல்லையா, அறிவு இல்லையா? உங்க அண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் என்கிட்ட தாராளமா இருக்கு. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ஐயோ, உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, மொத்தத்துல உங்ககிட்ட எதுவுமே இல்ல. உன்னை அண்ணியா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. நான் செத்துருவேண்டி. முதல்ல அதை செய்யுமா போ. செய்றேன்டி. அப்படியே செத்தாலும் நான் மட்டும் சாவேன் நினைக்காத. முதல்ல உன்னை கொன்னுட்டு அந்த கறிமுட்டைய கொன்னுட்டு உங்க அண்ணனையும் கொன்னுட்டு தான் நான் சாவேன். நீ தடுத்தாலும் சரி, உங்க மாமன் தடுத்தாலும் சரி, உங்க அண்ணன் தான் என் புருஷன். எவன் போட்டு அனுப்புறாரு பாத்துடுறேன். पोस्टमैन 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 அந்த லெட்டர் சரியாங்கிட்ட கூட. नहीं आपका कोई खत नहीं है. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது நம்பு கொடுப்பா. कहां ना के? अरे वो ऑफिसर्स के हैं. ये 20 रुपए नहीं चाहिए. 50 नहीं चाहिए. 75 रुपए. कहां ना नहीं चाहिए. 100. अरे कुड़िया पढ़ कर कुड़िया ना. छोड़ो. अरे क्या कर रही हैं आप? अरे छोड़ो. उसको थप्पड़ क्यों मारा? ஏய் தொப்பி, வேலைய பார்த்துட்டு போயா. ஏய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏண்டி போஸ்ட்மேன் அடிச்ச? இதுக்கு மேல பேசுன ஒன்னையும் அடிப்பேன். போடி. முந்தானையில முடிச்சு வச்சா கூட அவுத்துருவாளுங்க. போட்டு அனுப்புறாளுங்க. ஏய் குடுடிங்க. ஆனோ இதுல நீ தலையிடாத. ஏ, எங்க அண்ணனுக்கு நான் பொண்ணு பார்க்காம வேற யாரடி பாப்பாங்க? இங்க பாரு, கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி போட்டோலாம் வரவழைச்சா உன்னை கொலை பண்ணிடுவேன். இப்ப கொடுக்க புரியல. விடு. வந்து என்ன அவளை கிடைப்பாங்க? தெரியாதுங்க. சொந்த ஊர்லயே தள்ளிட்டு போக வேண்டியதானே? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டை பண்ணி வச்சிருக்கேன். ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலையிற? ஆமாடி, ஆமா, எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு. தடிய தடிய என்னோட பாத்து என்ன திவாகர், தமிழ்ல பேசுறேன்னு ஆச்சரியமா இருக்கா? போக போக தெரிஞ்சுக்குவேன். உன் கஸ்டடியில இருக்கிற அக்னியையும் எங்க ஆட்களையும் 24 மணி நேரத்துக்குள்ள விடுதலை செய்யணும். இல்ல டெல்லியில ஒரு பப்ளிக் பஸ் வெடிச்சு செதறும். பஸ் வெடிக்கிற சத்தம் பார்லிமெண்ட்ல கேட்கணும். எங்க பலத்தை உன்னுடைய அரசாங்கம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் டெல்லியில இதை செய்யறோம். உடனடியா எங்க ஆட்களை விடுதலை செஞ்சு பப்ளிக் உயிரை காப்பாத்திக்க. சார், பயம் முறுத்துறதும் பயப்படுறதும் நம்ம நாட்டோட தலைவிதி ஆயிடுச்சு. இந்த நாய்களை எந்த சூடும் இல்லாம 24 மணி நேரத்துக்குள்ள நம்மால் அழிக்க முடியும். ஆனா நம்ம நாட்டு அரசியல் அமைப்புகளும் ஜனநாயகமும் நம்ம கையை கட்டி போட்டிருக்கு.
மிஸ்டர் ராவ், நாம உடனே டெல்லி போகணும். இந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் சிட்டி பூரா டென்ஷன் ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ள என்ட்ரி ஆகிற எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க சார். சந்தேகப்பட முடியாத ஆட்களை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சிட்டிக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். டோட்டலி we are taken full control on that. மிஸ்டர் திவாகர் சார், இந்த தீவிரவாதிகள் ஏன் இப்படி ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டிருக்காங்க? பேசாம அவங்க ஆட்களை ரிலீஸ் பண்ணிட்டா என்ன? நோ சார், அந்த வெறியாய்களோட மிரட்டலுக்கு பயப்படுறதுக்காக நாங்க இந்த பதவிக்கு வரல. இந்தியாவோட 100 கோடி மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். பஸ்ஸை வெடிப்பாங்க, கட்டிடத்தை வெடிப்பாங்கன்னு கைதிகளை விடுதலை பண்ணிட்டே இருந்தா நாங்க இதுக்கு சர்வீஸ்ல இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டலைன்னா பஞ்சாப்லயும் காஷ்மீர்ல மட்டும் இல்ல, நாடு முழுக்க அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. வன்முறையை வச்சு இந்தியாவில் எதையும் சாதிக்கலான்ற நிலைமையா அனுமதிக்கூடாது சார். பாருங்க திவாகர், நீங்க ஆபீசர், வேகமா பேசலாம். ஆனா நான் அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்கு. ஆனா எனக்கு 5 வருஷம் தான். எதிர்கட்சிக்கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறது நான் விரும்பல. அதனால நாம பொறுத்து போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை நான் அனந்தம்பி சண்டையா இல்ல குடும்ப தகராறா அனுசரிச்சு போறது? இந்த பொறுப்பு என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். போருன்னு வந்தா 2 பக்கம் இழப்பு இருக்குதான் செய்யும். அதை தாங்கிதான் ஆகணும். இல்ல தீவிரவாதிகள் கேட்கறத கொடுத்துட்டு நானும் நீங்களும் அவங்க காலுக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ண. மிஸ்டர் திவாகர், என்ன சார், எத்தனையோ தியாகிகள் வளர்ந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கோம். வீரத்தை வித்துறக்கூடாது சார். ஓகே மிஸ்டர் திவாகர், நான் உங்களை நம்புறேன். பப்ளிக் எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது தான் பிஎமோட விருப்பம். சிட்டி கண்ட்ரோலை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். மிஸ்டர் சுரேஷ். எஸ் சார். கிவ் him all the assistance. Wish you all the best. தேங்க்யூ சார். இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒரு தமிழ் ஆபீசர்கிட்ட கொடுத்து நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு எங்க டெல்லி போலீஸ் எல்லா உதவிகளையும் செய்யும். எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம முன்னெச்சரிக்கை எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம் சார், உங்களோட முழு ஒத்துழைப்பு எனக்கு தேவை சார். ஷூர் சார். தீவிரவாதிகளோட நீங்க எடுத்திருக்க முயற்சிக்கு we give full cooperation. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்லாம் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. பை தி வே, ஐ ஹோப் எவரிதிங் இஸ் அண்டர் டோட்டல் கண்ட்ரோல். ஹோட்டல் கனிஷ்கால சந்தேகப்படும்படி சில ஆட்கள் தங்கியிருக்கிறதா ப்ரொடெக்ஷன் ஆர்எஃப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். இஸ் இட்? मत करो। बोलो बोलो। चांदी चौक के पास एक गांव की अंधाधुंध लोगों को कुचलती हुई जा रही है। யார் சொல்லுங்க? உங்க கூட சில தீவிரவாதிகள் தப்பிச்சு போயிட்டாங்க. நம்ம கவனத்தை டைவர்ட் பண்றதுக்காக இந்த ஐடியா பண்ணிருக்காங்க.
இதே மாதிரி ஒரு தீவிரவாதி சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கான் சார். தமிழ வீரமா பேசுறியே செஞ்சு கிழிச்சுன்னு நினைச்சுதான் நேஷனல் செக்யூரிட்டி போர்ஸ் கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒன்ன நம்பி இத்தனை போலீஸ் ஜீப் கார்லாம் கொடுத்தா என்ன செஞ்ச? கண்ட்ரோல் சரியா இருந்திருந்தா எப்படியா ஒத்தாளா வந்து இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருப்பா? நீங்களா எங்க போய் தொலைஞ்சிங்க? நாளைக்கு பார்லிமெண்ட்ல கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களே, யார் பதில் சொல்றது? நீ அவன் சொல்ல போற? பாரு, நல்லா பாரு, எல்லாரோட உடம்பு நல்லா வெந்து கிடக்கு, எடுத்து தின்னு. விக்கிச்சுன்னா ரத்தத்தை எடுத்து குடி. உங்களுக்கு தானே வீரப்பதக்கம் கொடுக்குறோம். இந்த செத்து கிடக்குறாங்களே இவங்களுக்கு கொடுக்குறோம். தீயில இறக்கி செத்து இருக்க வேண்டியது நீங்க தான், இவங்க இல்ல. இந்த பார், பிரச்சனை தீவிரவாதிகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான். அனாவசியமா ஏன் பப்ளிக் லைஃபோட விளையாடுறீங்க? உன் முட்டாத்தனத்தால கவர்மெண்ட் பேரை கேட்டு போச்சு. உனக்கு ஜனாதிபதி கையால சட்டம் நிறைய மெடலை வாங்கி குத்திக்கிட்டு சல்யூட் எடுக்கணும் ஆசை. அதுக்காக இத்தனை பேர் உயிரை எப்படி அனாவசியமா பலி வாங்கிட்டீங்க? அவங்கள மனுஷங்க, ஆடா கோழியா போனா போது விட்டுட்டு போறதுக்கு உன்னால அவங்க உயிரை திருப்பி தர முடியுமா? சார், ஐ வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ நோ தட். ஐ ஹேவ் டு ஃபேஸ் தி ப்ராப்ளம், நாட் யூ. இவ்வளவு பிரச்சனையிலையும் உங்களை நம்பி தான் ஜனங்க பஸ்லயும் ரயிலையும் போறாங்க. நீங்க இப்படி தூக்கி வாங்கிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம், கவர்மெண்ட் சம்பளம்? ஒரு பப்ளிக் பஸ்ஸை காப்பாத்த துப்பு இல்ல, நீ தான் பார்டர்ல நின்னு பாரதத்தை காப்பாத்த போறியா? போயா, என் மூஞ்சில முடிக்காத. என்ன மரக்குடி எண்ணெய் இல்ல, என்னடா ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கீங்க? வாட் ஷாப்பிங் சென்டர்? வாட் யூ டேஸ் பிளடி இடியட். அடிச்சனா அண்டா கல்டு அல்வா தொங்கி கிட்னி இட மாதிரி போய். சாரி சார். என்ன கோக்கா சாரி? தம்பாக்கா சாரியாடா? ஹலோ, ஹாய். ஏய் யூ. யா 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 யா. அவனையே அடிக்கிறீங்க, அவன் என்னோட பாய். ஓ, யுவர் பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அவனை நான் அடிக்க மாட்டேன், கடிக்கிறேன். ஏய் டூ பேட். இங்க எங்க சுத்துறீங்க? வாட் இஸ் திஸ்? ஷாப்பிங் சென்டர், ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென்னமரக்குடி எண்ணெயை தேடிட்டு இருக்கேன். காஷ்மீர்ல தென்னை மரக்குடி எண்ணெயா? நியாயப்படி காஷ்மீர்ல ஆப்பிள் மரக்குடி எண்ணெய் தான் தேடணும். இது சுளுக்கு. சுளுக்கா? எப்படி ஆச்சு? பேட் நியூஸ். எல்லாரும் வாக்கிங் போவாங்க, நான் ஒரு சேஞ்சுக்காக ஜாக்கிங் போனேன். லைட்டா ஸ்லிப் ஆகி ஃபுல் பாடி பெயினிங். பக்கத்து வீட்லயே டாக்டர் நான் ஒருத்தி இருக்கேன், அங்க வர வேண்டியதானே? நோ நோ, நம்ம பாலிசியே தனி. எது? இன்சூரன்ஸ் பாலிசி? எஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல தனித்தனியா வச்சிருக்கேன். அல்சர் வந்தா அப்போலா, ஆட்டு பக்கம் லைட்டா வலிச்சா வேலூர் சிஎம்சி, தலை வலிச்சா கோயம்புத்தூர் கேஜி, சளி பிடிச்சா பாண்டிச்சேரி ஜிப்மர், கால் குடைச்சல்னா திருச்சி புவனேஸ்வரி, கண்ணு வலிச்சா மதுரை அரவந்தாசிரமம், வயிற்று வலிச்சா திருநெல்வேலி சீபா கிளினிக், ஃபுல் பாடி செக்கிங்னா புரூக்ளின். ஓ, புரூக்ளின். யூ நோ புரூக்ளின்? எம்ஜிஆர் கோயிங் ஆப்பிரிக்கா செக்கிங் கமிங் டு ஹாஸ்பிடல். அது ஆப்பிரிக்காவுல இல்ல, அமெரிக்காவுல இருக்கு. ஓ, ஊர் பெரிய மாத்திட்டாங்களா? இதுக்காகத்தான் அடிக்கடி ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு வரணுங்கிறது. நம்ம ஊரா இருந்தா எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஞாபகத்துக்கு வரும். இது வெளியூர் பாருங்க, அதனாலதான் எண்ணெய் வாங்கி இடுப்புல வச்சு நானே அரக்க தேய்ச்சிக்கலாம்னு பாக்குறேன். பை தி பை, யுவர் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ், எம்எஸ். ஓ, எம்எஸ் சர்ஜரி. எந்த காலேஜ்? தஞ்சாவூர். ஃபெயில் ஆகி படிச்சீங்களா இல்ல சைட்டா பாஸ் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல செகண்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்ல ஊசி மட்டும் குத்தி வெளிய இழுப்பீங்களா? என்ன பத்தி எதுக்கு இவ்வளவு டீடைல் விசாரிக்கிறீங்க? இல்ல, நான் யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டாக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். டோன்ட் வரி. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுமா? பண்ணிட்டா போகுது. பரவாயில்லையே, டாக்டருங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்தி. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர். யா, டாக்டர் கலைஞர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் நாவலர், டாக்டர் ராமதாஸ், இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. உலகத்துக்கே குளிர் இந்த ஊர்ல இருந்து சப்ளை ஆகுது போல் இருக்கு. அடிக்கிற அடியில அண்டா கண்டு ஐஸ் அடிவத்துக்குள்ளே போயிரும் போல் இருக்குது. பெருத்துட்டேன்னா ஈவினிங்ல தான் கொண்டாடுவாங்க. இவனுக்கு என்னமோ காலையில 4 மணிக்கே எழுப்பிவிட்டு நல்ல நேரம் அது இதுன்னு குளிக்க வச்சு நாடி நரம்பெல்லாம் ஆடுதா சாமி.
Hi. Anu, today your birthday. All varieties happy. Full of மகிழ்ச்சி. Your 100 years flower and photoட 16 குழந்தைகளை டெலிவரி பண்ணி கண்டினியூஸா வாழணும். My heart mixed congratulations to you. Thank you uncle. Totally all God gift. என்ன மாமா நீங்க ஒண்ணும் போகலையா? ஜீப் எடுத்து போய் ஒரு கூட்டு வாங்கன்னு சொன்னல. அட இருங்கப்பா கேக்க வெட்டிட்டு போயிடுறேன். நாங்க வெட்டிக்கிறோம் நீங்க போங்க. அனு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஆபீசர் கழுத்து வெட்டணும் போல இருக்கு. போயிட்டு அண்ணா அனு எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னமா? பிரியா ரொம்ப நல்லவ. உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவதான் எனக்கு அண்ணியா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப நான் போனா திரும்பி வருவேனோ இல்லையோ. அனு ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா வானத்துல அப்பா அம்மாவோட நட்சத்திரமா இருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு ப்ளீஸ். சத்தியம் பண்ணி கொடுடா. சத்தியம் பண்ணி கொடுடா. चल வாங்க திவாகர் வாங்க. நீதான் அந்த தமிழா? ஆமா நான் தமிழ். இன்னும் இங்க தெலுங்கு இருக்கா, பஞ்சாபி இருக்கா, அசாமி இருக்கா. உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? இந்தியா இந்தியா வேணும். அதுவும் முழுசா இல்ல. எனக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம், துண்டு துண்டா பீஸ் பீஸா. உனக்கு வேணுமா? கொஞ்சம் எடுத்துக்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா பைத்தியம் தான். வெட்டிங், ஓலம், மரணம். இந்த நாடு எங்க கீழே வர வரைக்கும் அமைதியா இருக்க கூடாது. இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கணும். உனக்கு தைரியம் இருந்தா ஏன்டா அப்படி பொட்டத்தனமா அப்பாவி ஜனங்க போற பஸ்லயும் ட்ரெயினையும் வெடிகுண்டு வைக்கிறீங்க? இந்த நாட்டை நாசப்படுத்தணும்னு உன்னை தூண்டுறது யாரு? உன் தலைமை யாரு? மேஜர் மிஸ்ரா உன்ன மாதிரி நிறைய ஆபீசர்களும் இததான் கேட்டாங்க. என்னாச்சு? சுட்டு கொன்னோம், தூக்குல போட்டோம், கையையும் காலையும் வெட்டி ரோட்ல வீசணும். அப்ப உங்க மிலிட்டரியும் போலீஸும் எங்களை என்ன பண்ணுச்சு? இதோ பார், நாளை காலையில 11 மணிக்கு உன்னுடைய நாட் கேம்புக்கு வருவோம். பறிமுதல் பண்ணின எங்க ஆயுதங்களையும் அக்னியையும் எங்களுக்கு திரும்ப தரணும். சரின்னு சொன்னா உன்னையும் ஓ தங்கச்சியும் உயிரோடு அனுப்புறோம். இல்லைன்னா Stop it! Stop! You cheated me! Hey! Hey, give me back money! Hey! Hey, come on! Hey! You bloody bag! You cheated me! Hey! Where's the sugar? You're giving to the sugar! Hey, come on! Hey! Stop it! Help me! Help me! Help me! Hey! Where's the money? Where's the money? See you soon!
I'll kill them! I'll kill them! Oh, the man raised his rubber, sir, one man coming this way. He'll sit on me. I'm going to kill him, sir, he put a rubber full of my belongings. Sir, a man is coming over here. I will see him. Who? A black man. What happened? He cheated me at the market. He taken my belongings and my money. Why you see this coming here? No. I think it's gone that way. Yeah. Are you serious, sir? I'm going to kill him. அப்பா போயிட்டானா வெள்ளத்தவள. இதுதான் சப்பாத்தி திங்கிறவனுக்கு அரிசி திங்கிறவனுக்கு உள்ள வித்தியாசம். இதுவே தமிழ்நாடா இருந்தா கட்டபொம்மனை காட்டி கொடுத்த மாதிரி என்ன காட்டி கொடுத்து நான் எடி பேயடி தப்பி என்ன ஈத்திரி ஸ்டேஷன்ல தள்ளிருப்பானுங்க. இன் தமிழ்நாடு ஆல் எட்டப்பன்ஸ். இங்க ஒரு சேட்டு ராஜா இன்னொரு சேட்டு ராஜாவை காட்டி கொடுத்ததாக நோ ஹிஸ்டரி, நோ ஜியோகிராபி. உண்மையிலேயே நீ உயர்ந்த மனிதன் அப்பா. ஆமா, உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தானே? நல்ல ஃபெமிலியர் படமாச்சே. Hey, are you Tamilian? Yes. கம்முயா, கம்மு. ஐயோ, என்னடா இவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிற? அப்பா. ஐயோ, என் மாநில மக்களே, உங்கள் எல்லோரையும் திட்டிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அரிசி அரிசிதான், சப்பாத்தி சப்பாத்தி தான். ஓ மை தமிழ் மதர், எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அந்த வெள்ளக்காரங்க உங்களை துரத்திக்கிட்டு வந்தா? ஆட நான் சும்மா நின்று என்கிட்ட வந்து பிரவுன் சுகர் கேட்டான்பா. பிரவுன் சுகர் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள 500 ரூபாய் பணத்தை என் கையில வச்சு அமைக்கிட்டான். நேரா மளிகை கடைக்கு போனேன். 100 கிராம் சக்கரை வாங்கினேன். 50 கிராம் காப்பி பொடி வாங்கி கலந்து டேக்கிட்டேன். அதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு வெறிநாய் துரத்த மாதிரி துரத்தாம்பா. என்ன நம்மூர் நக்கலா? ஒண்ணு இல்ல, பிரவுன் சுகர்ங்கிறது வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த கர்மாந்திரம் எல்லாம் எவருக்கே தெரியும்? மிஸ்டர் ரெட்டி, ஆர்ம்ஸ் ஸ்மக்லர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்டர்நேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல? அந்த பேசிஸ்ல தான் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. பிரிகேடியர் இஸ் ஹியர். ஃபைன். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். அவங்கள பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ப்ளீஸ். தேங்க் யூ. கேன் ஐ சீ இட்? இதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல், பெரிய ஸ்மக்லர். இவனுக்கு வந்துருங்க. ஓட முடியலையா? இதெல்லாம் என்ன ஓட்டம்? நமக்கெல்லாம் பென் ஜான்சன், கார்லிஸ் இவங்களோட ஓடிதான் பழக்கம். நேத்துக்கு தான் மெட்ராஸ் அப்போலாவுக்கு என் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பி தினம் 10 இருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஜாக்கிங் ரன்னிங் எல்லாம் ஓடுறேன். இருந்தாலும் மூச்சு அரைக்குது. வாட்டுன்னு கேட்டேன். அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நீங்க நிறைய சிந்திக்கிறதுனால உங்க மூளையில யுனானிட்டி செக்கோஸ்லியாங்கிற நரம்பு கிராக் ஆகி இருக்குன்னாரு. ஸ்மால் கிராக் தான். அதனால கொலகாரனே உங்களை துரத்திட்டு ஓடி வந்தாலும் நீங்க ஓடக்கூடாது. கப்புன்னு திரும்பி அவன் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு என்ன விட்டுறா சாமின்னு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை பார்க்க சொல்லியிருக்காரு. மேடம், ஒரு டாக்டரோட அட்வைஸ் மீறலாங்களா? இந்த கப்சா தானே வேண்டாங்கிறது. உள்ளூர்ல இத்தனை மிலிட்டரி டாக்டர் நாங்க இருக்கோம். எங்களை எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல அப்பல்லாவுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புனீங்களே, அங்கதான் நீங்க திங்க் பண்ணணும். என்ன? உள்ளூர்ல எத்தனை பெருமாள் கோயில் இருந்தாலும் திருப்பதிக்கு போய் அந்த பெருமாளை பார்த்து உருண்டு கோவிந்தா போட்டு லட்டு வாங்கி சாப்பிடுற சுகமே தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்படியே லொள்ளு பேசிக்கிட்டு ஒரு நாள் நைட் 12 மணிக்கு உனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. நீ மம்மியத்தான் வந்து கூப்பிடுவ, நான் அனுப்ப மாட்டேன். நீ வலியில துடிச்சு சாக போற. பிரியா, எல்லையை காக்கிற வீரனுக்கு கொல்லையில காக்கிற முருங்காய்க்கு எப்ப சாவு வரும்னே தெரியாது. சதா நாட்டை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி தியாகிகளுக்கு மார்ல குண்டு பாஞ்சாலும் வந்தே மாதரம்னு சொல்லிட்டே சாவுமா சிரிச்சுக்கிட்டே. யா நான் காந்தி, கென்னடி, லிங்கன் ரேஞ்சுமா. ஏய் தமிழியன். ஹலோ ஃப்ரெண்ட். யாரு? மை ஃப்ரெண்ட். தமிழா? யா கூப்பிடுங்க. ஏய் கம்மியா, கம்முடா. ஏமா அனு, உங்க அண்ணனும் நீயும் உங்க மாமாவை எப்படி சமாளிக்கிறீங்க? கப்சா மன்னனா இருக்காரு. இல்ல ஆண்டி, எங்க மாமாவோட கேரக்டர் அப்படிதான். கொஞ்சம் அதிகமா போய் பேசுவாரு. ஆனா ரொம்ப நல்லவரு. எங்களுக்கு எல்லாமே எங்க மாமா தான். எங்களுக்காக அவர் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டாரு. அப்படியா? என் லைஃப்ல நான் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டதை விட அவருக்கு ஆமா ஆமா போட்டது அதிகம். ஆமா. எஸ் மிஸ்டர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஹலோ. இவர் ஃபாதர் மை ஃப்ரெண்ட், மை ஃபேமிலி டாக்டர். ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அனு சொல்லிடுச்சே. யா அனு சொன்னியா? ஆமா. எனக்கு இந்த தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நான் பார்க்க வளர்ந்த மரம் இது. இங்க வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு. அப்படியா? பட் டூ பூவர். ஆமா,
நம்ம ஊர்ல டாக்ஸி இல்லையா? இங்க வந்து ஏன் டாக்ஸி ஓட்டுறீங்க? ஏன் நீங்க நம்ம ஊர்லயே ஊசி குத்துலாமே, இங்க வந்து ஊசி குத்துறீங்க? இங்க இருக்கிற மார்வாடி அங்க வந்து வட்டி கடை வைக்கலையா? தட் இஸ் நேஷனல் இன்சல்டேஷன். புரியல? புரியும்படி சொன்னா நேஷனல் பானோசானிக். யூ நோ பானோசானிக்? ஆமா ஆமா. அடேங்கப்பா, இப்படி எல்லாம் புரியும்படி சொல்ல வேண்டியிருக்கு. தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஆமா. கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஆமா ஆமா. யா யா. பிரியா பிரியா, எனக்கு ஒரு ரவுண்ட் பிரியா, ப்ளீஸ் பிரியா. பிரியா வாங்க. கை கால வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? அவரை கேட்காம வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். அனு இறங்கு இறங்கு. உங்களுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. ஏன் இறங்கல? வண்டியை ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாம இறங்கு. எங்கயாவது போய் இடிச்சு வைக்க போற? என்ன ஆண்டி, பிரியா மட்டும் ஓட்டிட்டு வந்தா நான் ஓட்டக்கூடாதா? ஒரே ஒரு ரவுண்ட் ஆண்டி. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். அண்ணா நீங்க வாங்க 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 உட்காருங்க. பயப்பட வேண்டாம், ஆசைப்படுறாங்கல்ல, நான் கூட்டிட்டு போறேன். இவர் ஃபாதர் பை ஃப்ரெண்ட். அப்படியா? சீக்கிரம் வாங்கண்ணா. குடும்பத்தையே தெரிஞ்சு வீடா வச்சிருக்கீங்க. போகணும். இங்க இருங்க, வந்துடுறேன். சார், உங்க சிஸ்டர் கடத்திட்டு போன டெரரிஸ்ட் அவங்க ஆயுதங்களை திருப்பி தரதோட அவங்க ஆளுங்களையும் ரிலீஸ் பண்ணணும் டிமாண்ட் பண்றாங்க சார். பட் நம்ம ட்ரூப்ஸ் அவங்கள ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு சார். அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அணுவை காப்பாத்த ட்ரை பண்ணுவோம். அதை விட்டுட்டு அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து அணுவை காப்பாத்தியா வாழ்றதை விட அவன் அங்கேயே சாகட்டும். சார், நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அணுவோட உயிரை காப்பாத்து. ப்ளீஸ். என்ன செய்வாங்க? அவ எலும்பு நொறுங்குற வரைக்கும் அடிப்பாங்க, துணியை கழிச்சு மானபக்கப்படுத்துவாங்க, கற்பழிச்சு கழுத்தை நடிச்சு பழத்தை வீசுவாங்க. அவ்வளவுதானே? இந்த நாட்டுக்காக உயிரை விட்டவங்க வரிசையில அணுவையை சேர்த்துட்டு போறேன். ஆனா இந்த வெறி நாய்களுக்கு பணிஞ்சு போக மாட்டேன். சார், டெல்லியில பஸ் பிளாஸ்ட் பண்ண மாதிரி அவங்க அணு எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்ன செய்வா? சார், ஏன் இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க? யார் அவங்க? பிறக்கும் போது அக்கல துப்பாக்கியும் கழுத்துல சைலண்ட் குப்பியோட பிறந்தாங்க. அவங்க 5 லட்சம் வேணும் 10 லட்சம் வேணும் பணத்தை கேட்கல, ஆயுதங்களை கேட்கறாங்க, அவங்க ஆட்களை கேட்கறாங்க. அன்னைக்கு மந்திரி மக உயிர் பெருசுன்னு 42 பேர் விடுதலை பண்ணாம என்னாச்சு? இன்னைக்கு அவங்க வெளியே வந்து 400 பேர் ஆயிட்டாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட்டோமா? சிந்திச்சு பார்த்தோமா? பேச வந்துட்டீங்க சார். இந்த நேரத்துல நம்ம ஆவேசப்படுறதோட அணுவை எப்படியாவது காப்பாத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். லுக், அவங்க கோரிக்கை மதிக்க ஆரம்பிச்சா நாளைக்கு பிரதமர் மகளை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுப்பீங்களா? கொடுத்தாலும் கொடுப்போம். தினம் தினம் நாடு பூரா அந்த நாயகன் நடத்துற காட்டு தர்பாருக்கு ஒரு முடிவு வேண்டாம்? மிஸ்டர் ராவ், நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். சார், இந்த நெருக்கடியான சிச்சுவேஷன்ல கொஞ்சம் சிம்பிளாவே செலிப்ரேட் பண்ணலாமே. சுதந்திர தினங்கிறது கொடியேத்தி மிட்டாய் கொடுக்கிற வெறும் சடங்கு இல்ல, நம்ம நாட்டுக்காக ரத்தம் சிந்தினவங்கள மதிக்கிற புனிதமான நாள். இந்தியாவோட சுதந்திரத்துக்காக இன்னொரு முறை வந்தே மாதரம் பாடுற நிலைமை வந்துடக்கூடாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே தேசிய கொடிதான், ஒரே தேசிய கீதம் தான்.
மிஸ்டர் ரெட்டி, பார்டர் ப்ரொடெக்ஷன் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த ஆபரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சார், ராஜஸ்தான்ல நம்ம எல்லா விதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தேவைப்பட்டா சந்தேகப்படுற நபர்களுடைய வீடுகளை சோதனை எடுத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கு. மிஸ்டர் ரெட்டி, ஆயுத கடத்தல் கும்பலுக்கும் இந்த தீவிரவாத கும்பலுக்கும் நிச்சயமா கனெக்ஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கும்பலையும் அவங்க தலைவனை பிடிச்சோம்னா இந்த ஜெய்சல்மர் பாலைவனம் வழியா நடந்துட்டு இருக்கிற ஆயுத கடத்தல் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். அதனால 24 மணி நேரமும் பார்டர்ல ஒட்டகங்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா நம்மால இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். சார், நம்ம நடத்த போற ஆபரேஷனுக்கு சிஆர்பிஎஃப்பும் ராஜஸ்தான் ஸ்டேட் போலீஸும் எந்த நிமிஷமும் உதவி செய்ய ரெடியா இருக்காங்க. இருந்தாலும் நீங்க யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறு வேஷத்துல போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்ல உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். மிஸ்டர் ரெட்டி, இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நம்ம ட்ரூப்ஸ் அனுப்பிடுங்க. ஓகே சார். கடத்தல்காரங்க எந்த சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம நடவடிக்கை இருக்கும். சரி சார். அதனால ஜீப் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சுட்டேன் சார். சார், எவ்ரிதிங் ரெடி சார். நாம இப்ப கிளம்புனாதான் நைட்டுக்குள்ள பார்டர் போய் சேர முடியும். ஓ அப்பா, ராஜஸ்தான்ல வெயில் சூடு கிளப்புதுடா. வாட் இஸ் திஸ் குரூப் பீப்பிள்? ராஜஸ்தான்ல வருஷம் இந்திய கலை விழா நடக்கிறது வழக்கம். பச்சா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சார்பா நடத்துறாங்க. ஹரிகுமார். அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே தள்ளிட்டு போய் ஜிம்கா கும்கா வேலையெல்லாம் பண்ணி ஒரு புள்ளைய பெத்து தாலாட்டுற ரேஞ்சுக்கு வந்துடுறானுங்க. நம்ம மாப்பிள்ளை என்னடான்னா காஷ்மீர் ஆப்பிள முழுசா கையில வச்சுட்டு ஒரு கடி கூட கடிக்க மாட்டேங்கிறாரு. என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ளை, திஸ் ராஜஸ்தான் ஜாஸ்மன் ஃபிளவர், திஸ் பெகானியன் ரோஸ் ஃபிளவர், காலிஃபிளவர் அடுப்பாங்கரையில் இருக்கு. லைஃப்னா என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஆயில்மெண்ட், கவர்மெண்ட் இதெல்லாம் வேணும் மாப்பிள்ளை. ஏன் இப்படி என் வேதனை புரியாம தொந்தரவு பண்றீங்க? அணுக்கு இந்த பால் கூட காயில அவளை நீங்க மறந்துட்டீங்க. அரக்கத்தனமா அணுவையும் அந்த அப்பாவி ஜனங்களை கொண்டு அந்த நாய்களை அழிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த சந்தோஷமும் தேவையில்லை. மாப்பிள்ளை, சுதந்திரம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் முதல்ல வந்து காந்தியும் நினைக்கல, நேருவும் நினைக்கல. அவங்க லட்சியம் எல்லாம் நிறைவேறலையா? வீட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குப்பா. நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால அணுவை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறுபடியும் அணு இந்த வீட்டுல வந்து பிறக்கணும், அவளை நாமெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகத்தாப்பா இந்த ஏற்பாடு.
ஒயிட் ஆப்பிள். யூ நோ ஃபார்முலா 64? 64 கலைஸ், மன்மத கலைஸ். உனக்கா தெரியாது, விட்டா பூந்து அப்படியே விளையாண்டுருவிய. இட் இஸ் கோல்டன் டைம். ஐ எம் நோ டிஸ்டர்பன்ஸ். குட் நைட். ஐ மாப்ள காஷ்மீர் ஆப்பிள் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ஜாய். हेलो दिवाकर सर, बॉर्डर पर खुफिया चहल पहल हो रही है. कौन बात कर रहे हैं? कैंप सिक्योरिटी साहब. अभी आता हूँ. सलाम साहब. साहब, आप इतनी रात गए यहाँ? क्या बकते हो? बॉर्डर में कुछ प्रॉब्लम है? मुझे जल्दी आने के लिए यहाँ से ही खबर मिला? नहीं साहब, मैंने फोन नहीं किया. आपने फोन नहीं किया? नहीं साहब. माय गॉड. प्रिया, प्रिया, செக்யூரிட்டி பேர் சொல்லி யார் ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ராங் மெசேஜா? அப்ப யார் ஃபோன் பண்ணது? செக்யூரிட்டி வெளியே இருக்காங்க பாரு. என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சீக்கிரமா வாங்க. அங்கிள் கூட இருக்க சொல்லு. பிரியா, பிரியா. ஹலோ, 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 ஹலோ. எங்க அருவை கொண்டுட்டியாடா. கூட பிறந்த மாதிரி பழகி அந்த பச்சை புள்ளைக்கு பாறை கட்ட வச்சுட்டியாடா. கொலகார பாவி, இங்க எதுக்குடா வந்த? யாரு கொல்ல வந்த? யாரு கொல்ல வந்த? யாரு கொல்ல? உன்னோட சரிக்கு சரி சண்டை போட ஆண்டவன் எனக்கு சக்தியை கொடுக்கல. காலை புடிச்சு கஞ்சினா எவனுக்கே இறக்க வரும். உனக்கு வரலையா? அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. இங்க இருந்து போயிருப்பா, இங்க இருந்து போயிருப்பா. உனக்கு ரத்தத்தை பார்க்கணும் வெறி இருந்தா, கொல்லணும்னு வெறி இருந்தா என்ன கொல்றா? என்ன கொல். பிரியா, பிரியா, அம்மா, அம்மா, பிரியா, என்னம்மா பிரியா? அனுவ கொன்னுவேன். இங்கேயும் வந்து படிச்சு படிச்சு சொல்ல கேட்டியா? இங்க இருந்தாலும் பால் உங்களை விட மாட்டான். பெரியாவ மாமா, மாமா, மாமா. என் வீட்டை அழைச்சிட்டு நாட்டை அழைச்சிட்டு இருக்க நாயே, வெளியே வாடா, வெளியே வாடா.
तुम लोगों ने मेरे गढ़ में आने का साहस कैसे किया? जानते हो जब शेर की गार में शिकारी आता है तो क्या होता है? जो अभी सर मैंने धड़ से अलग किए हैं, ये तुम्हारे लिए एक नजराना है, तोहफा है। मैं तुम्हें एक राज की बात बताना चाहता हूं। उस मेजर का खून मैंने किया है। उस प्रोफेसर को भी मैंने मारा। दिल्ली में जो बॉम्ब ब्लास्ट हुए थे वो मैंने करवाए। और तुम्हारी प्यारी बहन, तुम्हारी चहीती बहन, उसको भी मौत के घाट मैंने उतारा। जो भी मेरे रास्ते में आता है मैं उसे खत्म कर देता हूं। और अब तुम्हारी बारी है। मगर नहीं, मैं तुम्हें इतनी आसानी से मरने नहीं दूंगा। जहां से चारों सू रेगिस्तान ही रेगिस्तान है। अगर तुम बाहर आ भी गए तो भी तुम बच नहीं सकोगे। पानी के लिए तड़प तड़प कर मर जाओगे। मौत आएगी आहिस्ता आहिस्ता, धीरे धीरे।
उठ हिंदुस्तानी, यू ब्लडी इंडियन। अब मैं तेरे चेहरे की तरह तेरे देश के भी टुकड़े टुकड़े कर दूंगा। उठ! இந்தியாவை துண்டு துண்டு ஆக்குவேன்னு சொன்ன கை தானே, இவங்க கையே இருக்க கூடாதா? ஆயிரம் ஆயிரம் அப்பாவிகளை கொண்டு இந்த கைதான் பாவம் செஞ்ச கால்கள் இந்திய மன தொடக்கூடாதா?